வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதலை அடுத்து இடைநிறுத்தப்பட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று மீள ஆரம்பம். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நிர்மாணப் பணிகள் இன்று ஆரம்பம். யாழ் சிறைச்சாலைகள் கைதிகள் சிலர் தொடர்ந்தும் உண்ணாவிரதம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் உத்தியோகபூர்வ வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் தெரிவு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்று மீளவும் ஆரம்பமாக உள்ளன. மருத்துவ பீடம், சித்த மருத்துவ அலகு, வவுனியா வளாகம், பொறியியல் பீடம், விவசாய பீடம் ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. கலைப்பீடம், சித்திரமும் வடிவமைப்பும், நடனம், இசைத்துறைகளின் பரீட்சைகள் திட்டமிடப்பட்டவாறு எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறும் எனவும் பேராசிரியர் வசந்தி அரசரிடம் குறிப்பிட்டார். இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் முழு அளவில் செயற்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேவேளை அண்மையில் ஏற்பட்ட மோதலுக்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக விசாரணைக்குழு அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நிர்மாணப் பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. நாட்டின் ஊடக நிறுவனம் ஒன்று இவ்வாறான திட்டம் ஒன்றை செயற்படுத்தும் முதலாவது சந்தர்ப்பமாக மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் வரலாற்றில் பதிவாகின்றது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நிர்மாணப் பணிகள் இன்று 3 பிரதேசங்களில் ஆரம்பமாக உள்ளன. வெற்று நீர்த்தாக்கிகளை கொண்ட கிளிநொச்சி பெரியபரந்தன் அரசினர் கலவன் பாடசாலை மாணவர்கள் குடிநீரை பெறுவதில் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். மக்கள் சக்தி செயற்திட்டத்தினூடாக நாட்டினுடைய 9 மாகாணங்களின் 25 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளுக்கு கடந்த பல மாதங்களாக மக்கள் வறுமை கோட்டின் கீழ் பல்வேறு இன்னல் பால்களோடு வாழ்வதை நாங்கள் நேரடியாக சென்று அவதானித்திருந்தோம். மக்களுடைய கோரிக்கைகளை ஊடகத்தின் வாயிலாக, வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் வாயிலாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், MTV, NBC ஊடக வலையமைப்பினூடாக நாட்டின் பொறுப்பு வாய்ந்த இடங்களிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தது. இருந்தாலும் கூட இதுவரை அதிகாரிகளினுடைய கவனத்தை ஈர்த்து தீர்வு எட்டப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கிலே மக்கள் சக்தி செயற்திட்டத்தினுடைய 100 நாள் நிகழ்ச்சி திட்டத்தினுடைய முதலாவது நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகிறது. கிளிநொச்சி பெரியபரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை 1925ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. தரம் 1லிருந்து 9 வரை மாணவர்கள் இந்த பாடசாலையிலே கற்கிறார்கள். சுமார் 100 மாணவர்கள், 14 ஆசிரியர்களோடு கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற இந்த பாடசாலையை சேர்ந்த அனைவருக்குமே குடிநீர் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கில் மக்கள் சக்தி செயற்திட்டத்தினுடைய 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் குடிநீர் தாங்கி மற்றும் குடிநீர் விநியோகிப்பதற்கான கட்டமைப்புக்கான அடிக்கல் நாட்டுகிற நிகழ்வினை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் மக்கள் சக்தி செயற்திட்டத்தின் கீழ் இன்று முன்னெடுக்க இருக்கிறார்கள். இன்னொரு தனிச்சோடிகள் செய்தல், அணிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னருள் தர்மங்கள் யாவினும் பேர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அறியாமையில் இருக்கின்றவர்களுக்கு கல்வி புகட்டுவது என்பது அனைத்து தர்ம காரியங்களிலும் புனிதமான ஒரு காரியம். அப்படியான இடங்களில் பாடசாலைகள் என்பதுதான் சுப்பிரமணிய பாரதியாரினுடைய ஒரு கவிதை. அந்த கவிதை கமைய எழுத்தறிவிக்கக்கூடிய கிளிநொச்சி பெரியபரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலே மக்கள் சக்தி செயற்திட்டத்தின் முதலாவது நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். நன்றி கோகுல். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். ரயில் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது.
மக்களின் நலன் கருதி தொடர்ந்தும் குறைவான கட்டணத்தை அறவிடுவதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் நிஹால் சோமவீர தெரிவித்துள்ளார். இறுதியாக 2008ஆம் ஆண்டிலேயே ரயில் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொருட்களை ஏற்றுச் செல்லும் சேவைகள் மற்றும் ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்களை குத்தகைக்கு விடுவதன் மூலம் லாபம் ஈட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் கட்டணங்கள் எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து 106 வீதத்தால் அதிகரிக்கப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. போதைப்பொருள் பாவனை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 18 கைதிகள் நேற்று முன்தினம் இவ்வாறு இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்ததாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்தார். தங்களுக்கு பிணை வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். நீதிமன்றத்தின் கோரிக்கைக்கு அமைய இவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளமையினால் தங்களுக்கு இது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்க முடியாது என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க மேலும் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களுக்கிடையில் புகைத்தல் பாவனை வீழ்ச்சி அடைந்துள்ளது. புகைத்தல் மற்றும் மது தொடர்பிலான தேசிய அதிகார சபையின் ஆய்வின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு 108 வீதமாக காணப்பட்ட போதைப்பொருள் பாவனை கடந்த வருடம் 103 வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக புகைத்தல் மற்றும் மது தொடர்பிலான தேசிய அதிகார சபையின் பணிப்பாளர் வைத்தியர் பாலித அபேகோன் தெரிவித்தார். பல்வேறு காரணிகள் இதற்கு ஏதுவாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 13 வயது தொடக்கம் 16 வயதுக்குட்பட்ட 40,000 பாடசாலை மாணவர்கள் புகைத்தலில் ஈடுபட்டு வருவதாக புகைத்தல் மற்றும் மது தொடர்பிலான தேசிய அதிகார சபையின் பணிப்பாளர் வைத்தியர் பாலித்த அபேகோன் மேலும் தெரிவித்தார். ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய தீர்த்த திருவிழா நேற்று நடைபெற்றது. நேற்று முன்தினம் முத்திருபவன் இடம்பெற்றதைத் தொடர்ந்து நேற்று தீர்த்த திருவிழா நடைபெற்றது. இந்த தீர்த்த திருவிழாவிற்கு பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈழத்தில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு மிக்க சிவாலயம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இங்கு மகோற்சவம் ஆனி மாதத்தில் வருகின்ற அமாவாசையோடு ஆரம்பித்து 16 நாட்களுக்கு நடைபெறும். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்து ஆடிவேல் மகோற்சவத்தின் 16வது நாள் என்றாகும். இம்முறை கதிர்காம ஆடிவேல் மகோற்சவத்திற்கான ஊடக அனுசரணையை நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து சிரசு வழங்குகின்றது. முருகனின் அருட்கடாட்சம் வேண்டி வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கதிர்காம திருத்தலத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கதிர்காம திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கதிர்காம கந்தனின் ஆடுவேல் மகோற்சவம் நாளை மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெறவுள்ளது. தலவதுகூட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் நபர் ஒருவர் உள்நுழைந்தமை தொடர்பான சிசிடிவி காட்சிகள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன.
ஒலிம்பிக் வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் பேரணியின் 7ஆம் நாள் பயணம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானோ. எதிர்பார்ப்பின் சுடரை ஏந்திய ஊர்வல பயணம் 7ஆம் நாளான இன்றைய தினம் எமது பயணத்தை திருகோணமலையில் ஆரம்பிக்க தயாராகவிருக்கிறது. அதாவது எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நமது நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்தி கௌரவிக்கும் பொருட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், நியூஸ் ஃபர்ஸ்ட், MTV MBC ஊடக வலையமைப்பு, விளையாட்டுத்துறை அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய இளைஞர் சேவை மன்றம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சுடர் ஏந்திய ஊர்வல பயணம் இன்றைய தினத்தில் 7ஆம் நாளாக பயணிக்கின்றது. கடந்த 6 நாட்களுக்கு முன்னர் பயணத்தை ஆரம்பித்த இந்த ஊர்வல பயணம் புத்தளம், அனுராதபுரம், தலைமன்னார், யாழ்ப்பாணம், வவுனியா ஆகிய நகரங்களை கடந்து நேற்றைய தினம் திருகோணமலை அடைந்தது. இன்றைய தினத்தில் நாம் திருகோணமலையிலிருந்து கந்தளாயூடாக புலனர்வை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். ஆகவே வீதியின் இருமரங்களும் கூடி நம் நாட்டு வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு முன்வாருங்கள் என அனைவரையும் சக்தி டிவி, சக்தி FM சார்பாக நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அதே போன்று இந்த பயணத்தில் இன்று மதிய வேளையில் கந்தளாயில் விசேட நிகழ்வுகளை நடத்த தயாராக இருக்கின்றோம். இன்று காலை வேளையில் திருகோணமலை நகரில் விசேடமான உற்சாகமான நிகழ்வுகளுடன் பயணத்தை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். நேற்றைய தினம் வவுனியாவில் உற்சாகமான வரவேற்பு எமக்கு அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்களுடன் நாடு பூராகவும் 23 நாட்களுக்கு நீடிக்கும் இந்த பயணம் அடுத்ததாக உங்களின் பிரதேசங்களுக்கும் வருவதற்கு தயாராக இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக திருகோணமலை நகரிலிருந்து ராஜலிங்கம் த்ரிஷானோ. நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர், உலகை வெல்வதற்கு தயாராகும் எமது வீரர்களை பலப்படுத்த ஒன்றிணைவோம். பிரவுட் ஸ்ரீலங்கன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.